Hi friends, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா +2 ரிசல்ட் எல்லாமே வந்து வெளியா இருக்கு. எந்தெந்த மாவட்டம் முதலிடம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன மார்க் ஃபர்ஸ்ட் மார்க், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்டம் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். ஏன்னா மற்ற இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 2 இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் அதிகமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, சாதிச்சு காட்டியிருக்காங்க பசங்க அப்படின்னே சொல்லலாம். வாங்க, இதுதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ திருப்பூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. 97.45% வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் எடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 598 மார்க் எடுத்திருக்காங்க 600க்கு. தமிழ் இங்கிலீஷை தவிர மீது எல்லாத்துலேயுமே வந்து சென்டம் தான். தமிழில் 99, இங்கிலீஷ்லேயும் 99. ஏன்னா முழுசாக போட மாட்டாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு பிழை வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 99 போட்டிருக்காங்க. அந்த பாப்பாக்கு பாருங்கள் 598 எடுத்திருக்காங்க. கிளாப் பண்ணிடலாம் நம்ம. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது கமெண்ட் பாக்ஸில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 97.42% எடுத்திருக்காங்க, 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரோடு மாவட்டமும் ஈக்குவலாக இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சமமான மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 97.42%. 3வது இடத்த வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் பிடிச்சிருக்காங்க, 97.25%. கோவை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 96.97% எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏதாவது ஒரு பாடத்தில் சென்டம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்துருவோம். மொத்தம் 26,352 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம், மேக்ஸில் இருக்கலாம், ஏதோ ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி பாட வாரியாக நம்ம பார்த்துடலாம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்றத. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 35 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இயற்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா 633 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. வேதியியலில் வந்து பார்த்தீங்கன்னா 471 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. உயிரியலில் வந்து பார்த்தீங்கன்னா 652 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து கணிதவியல் தாங்க. எல்லாருக்குமே வந்து கணக்குன்னா டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து கணக்குன்னாவே யோசிப்பாங்க. ஆனால் அதுலேயே பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சு காட்டியிருக்காங்க. கணிதம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2587 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்திருக்காங்க. தாவரவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 90 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. விலங்கியலில் வந்து பார்த்தீங்கன்னா 382 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. காமர்ஸ் கணினி அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 6,996 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்திருக்காங்க. இதுதான் ஹையஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சதவிகிதத்துக்கு ஏற்ற ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வணிகவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 6,142 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கணக்கு பதிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 647 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. பொறியியலில் வந்து பார்த்தீங்கன்னா 3291 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. கணினி பயன்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 251 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. வணிக பொறியியலில் வந்து பார்த்தீங்கன்னா 210 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஏதாவது ஒரு பாடத்தில் சென்டம் எடுக்கிறதுக்கே யோசிச்சிருப்போம். ஏன்னா எல்லாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 26,352 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்திருக்காங்க ஏதோ ஒரு பாடத்துலையும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. சதவிகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் என்ன பர்சன்டேஜில் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி உதவி பெறும் அரசு பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க எல்லாமே பார்த்துலாம் வாங்க. அரசு பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்கிறத விட்டு நாங்களும் சாதிக்க பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டியிருக்காங்க. 91.32% எடுத்திருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா
95.49% எடுத்திருக்காங்க. தனியார் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 96.7% எடுத்திருப்பாங்க. மகளிர் எப்பவுமே பெண்களுக்கு முன்னுரிமை மாதிரி பெண்கள் எப்பவுமே சாதிக்கிறதுல முன்னே இருக்காங்க பாருங்க. மகளிர் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 96.39% எடுத்திருக்காங்க. ஆண்கள் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சவங்க கிடையாது, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 86.96% எடுத்திருக்காங்க. இருபாலர் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 94.7% எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருநங்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த 7 லட்சம் பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திருநங்கை 10th 11th 12th பாஸ் ஆகி வெற்றிகரமாக இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆசையே வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க மேற்கொண்டு எனக்கு படிக்க வசதி இல்லை, என்னுடைய படிப்பு செலவு எல்லாமே கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காங்க, நான் நீட்லேயும் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு 569 மார்க் எடுத்திருக்காங்க. ஏன் நான் இவங்கள மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீச்சர்ஸுடைய சஜஷனில் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும் போதே ஒரு கம்பெனிலையும் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. HCL அப்படின்ற கம்பெனியில் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாஸும் ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஜெய்ராம் காலேஜ் மூலயமா படிக்கவும் வைக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வேலை செஞ்சு பார்ட் டைமாக படிக்கிற மாதிரி. காலேஜ் முடிஞ்ச உடனே ஃபுல் டைம் வேலை கன்ஃபார்மு. ஏன்னா நிறைய பேர் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி கூட எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றியை தான் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றதே பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னாலாம் எனக்கு தெரியலை. உங்கள் எத்தனை பேருக்கு நான் முதல்வன் திட்டம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஐயா இன்னொரு விஷயமும் செஞ்சுருக்காரு. உண்மையாகவே ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லணும். ஏன்னா டாப்பில் இருக்கவங்க ஓகே, மிடில் இருக்கிறவங்க ஓகே, கீழே டவுனில் இருக்கிறவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கணும். ஏன்னா அவங்களும் சாதிக்க தகுதி இல்லாதவங்கெல்லாம் கிடையாது, இப்போ இல்லை அவ்வளோதானே தவிர அவங்களும் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், சாதிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10th 12th வரைக்கும் பார்டர் தான் வந்திருப்பாங்க, ஆனால் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க 7 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகியிருப்பாங்க, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 108 ஆலோசனை மையம் ஒன்று ஆரம்பித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனநல ஆலோசகர் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கால் பண்ணி அவங்க இப்போ எந்த நிலமையில் இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஐயா செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். உங்களை எத்தனை பேருக்கு வந்து இந்த திட்டம் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.